Hello students, welcome to Hiba Max. 12th Standard Banks Chapter 9 Application of Integration Lesson பார்த்துட்ருக்கோம். Exercise 9.1. First question பாருங்க. Find an approximate value of integration 1 to 1.5 x into dx by applying the left hand rule with the partition 1.1, 1.2, 1.3, 1.4, 1.5. So value நமக்கு கொடுத்துட்டாங்க. f of x கொடுத்துட்டாங்க. லெஃப்ட் ஹேண்ட் ரூல் மட்டும் தான் கேட்குறாங்க. ஒரே ஒரு ரூல். எக்ஸாம்பிளில் மூணுமே சேர்த்து பார்த்துருப்போம். இதில் 1/1 தான் கேட்குறாங்க. சொல்யூஷனில் கிவன் எழுதிடலாம். f of x வந்து இன்டிகிரேஷன் ஆஃப் 1லேருந்து 1.5 எக்ஸு டிஎக்ஸ். அப்போ a வந்து 1, b வந்து 1.5, n வந்து அவங்களே 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை எடுத்துக்க வேண்டாம். f of x வந்து எக்ஸ்ன்னு வரும். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா del x, அதாவது h. இது எப்படி வரும்? b minus a by n. b minus a னா b வந்து 1.5லேருந்து 1 by n வந்து இங்கே 5 வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதனால 5. 0.5 divided by 5. 1 தானே மைனஸ் ஆகுது. அப்போ ஹெச்சோட வேல்யூ 0.1. லாஸ்ட் சம்மில் செஞ்சோன்னு அதே மாதிரி தான். சரிங்களா? லெஃப்ட் அண்ட் ரூல் செய்யலாம். ஃபார்முலா என்ன? இன்டகிரேஷன் ஆஃப் a to b x into dx இருக்குன்னா f of x0 plus f of x1 plus up to plus f of x n minus 1. 5 னா 4 வரைக்கும் தான் into del x. இப்போ இங்கே நமக்கு இதை வந்து 1, 2, 3, 4, 5 தான் எடுத்துப்போம். அப்போ இதோட 0 வேல்யூ இதையும் மைனஸ் பண்ண, ஏன்னா ஈக்குவல் வித், கரெக்டுங்களா? அப்போ இதை மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 1.0ன்னு கிடைக்கும். ஆன்சர் 1.0, தட் இஸ் 1. சரியா? நெக்ஸ்ட் லைனில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து எஃப் ஆஃப் 1. அது எப்படின்னு இப்போ தான் சொன்னேன். 1.1லேருந்து 0.1 மைனஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு ஆன்சர் 1 வரும். ப்ளஸ் எஃப் ஆஃப் 1.1 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1.2 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1.3 plus f of 1.4 வரைக்கும் தான் எடுத்துக்கணும் into 0.1. ஏன்னா n minus 1 வரைக்கும் மட்டும்தான். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் f of xன்றது x தான். அப்போ வேல்யூ அப்படியே எழுதிக்கலாம். 1 plus 1.1 plus 1.2 plus 1.3 plus 1.4 அதோட முடிஞ்சது. அப்புறம் 0.1ஆல மல்டிபிள் பண்ணோம். இப்போ 1.4, 2.7, 3.9, 4, 5, 6. 6 into 0.1 which is equal to 0.6. இதுதான் integration of 1 to 1.5 x dx ஓட value approximate is equal to 0.6. ஈஸியா இருக்குல்ல? ஒரே ஒரு டாபிக் கேட்டா ஈஸியா இருக்கு. அடுத்து ரைட் ஹேண்ட் ரூல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் question, find an approximate value of integration 1 to 1.5 x square dx by applying the right hand rule with the partition 1.1, 1.2, 1.3, 1.4, 1.5. Solution la given எழுதிடலாம். integration 1லேருந்து 1.5 x square dx. இதுலேருந்து a value 1, b value 1.5 get பண்ணிட்டோம். f of x னா x squareன்னு get பண்ணிட்டோம். மொத்தம் 5 partition. அப்போ n is equal to 5. இப்போ அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா del x which is equal to height b minus a by n 1.5 minus 1 by n which is equal to 0.5. n ஓட வேல்யூ 5. ஸோ h ஓட ஆன்சர் 0.1. 0.1 தான் மோஸ்ட்டாக வருது இல்லையா? இப்போ அடுத்து ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணலாம். ரைட் ஹேண்ட் ரூல் s is equal to, இங்கே எப்படி வரும்னா f of x1ன்னு வரும் plus f of x2 up to f of xn into del x. இப்போ substitute பண்ணலாம். f of x1 ஓட வேல்யூ என்னது? 1.1. அடுத்தது f of 1.2, f of 1.3, f of 1.4, f of 1.5, 0.1 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இப்போ f of x னா x ஸ்கொயர் தானே? f of x னா x ஸ்கொயர்.
இப்போ f of xல இருக்கிற வேல்யூவை ஸ்கொயர் பண்ணிட்டு நம்ம கீழே எழுதணும். கரெக்டாக இந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணிட்டு எழுதணும். 1.1 square plus 1.2 square plus 1.3 square 1.4 square 1.5 square into 0.1. இப்போ 1.1 square ஓட வேல்யூ 1.21. 11 11s are 12 12s are 144 அப்போ 1.44. 13 into 13 169 அப்போ 1.69. 14 into 14 196 அப்போ 1.96. 15 into 15 வந்து 2.25 into 0.1. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோன்னா எனக்கு 8.55 கிடைக்கும் into 0.1. அப்போ நெக்ஸ்ட் ஆன்சர் எப்படி வரலாம்? ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் 0.855. இதான் நம்மளோட ஆன்சர். லாஸ்ட்டாக சொல்யூஷன் எப்படி வரலாம்? 1லேருந்து 1.5. நீங்கள் கொஞ்சம் நீட்டாக எழுதிடுங்க. நான் இதிலே முடிச்சிடலான்ட்டு லாஸ்ட்டாக எழுதுகிறேன். is equal to 0.855. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் integration 1 to 1.5 2 minus x dx by applying the midpoint rule. Midpoint rule கேட்குறாங்க with the partition 1.1, 1.2, 1.3, 1.4, 1.5. சொல்யூஷன்ல given எல்லாமே எழுதிடலாம். இப்போ midpoint rule மெத்தட் வந்து யூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். 2 minus x into dx, a value 1, b value 1.5, number of division 5. இதில் f of x value 2 minus x. இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா h is equal to del x is equal to b minus a by n, which is 1.5 minus 1 by 5, that is 0.5 by 5, which is 0.1. இதே தான் எல்லா சம்முக்கும் நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா? அடுத்தது midpoint rule. அப்போ s is equal to f of x naught plus x1 by 2 plus f of x1 plus x2 by 2 plus up to f of xn minus 1 plus xn by 2 into del x நமக்கு இருக்கும் இல்லையா? இப்போ இதில் நம்மளோட வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸ் நாட்டோட வேல்யூ நான் லாஸ்ட் சம்மில் ஒரு இது சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் இது இல்லைன்றனால எப்படி எடுக்கணும்? எக்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு லாஸ்ட் இதில் எக்ஸ் நாட் இல்லைன்றனால 1.1 minus 0.1 பண்ணோம், which is equal to 1 கிடச்சிது. அதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். which is equal to f of 1 plus 1.1 by 2. 2 ஓட சேர்த்து தான் bracket plus f of 1.1 plus 1.2 by 2. f of 1.2 plus 1.3 by 2 plus f of 1.3 plus 1.4 by 2 plus f of 1.4 plus 1.5 by 2 into del x. இப்போ இந்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் இல்லையா? இதை டிவைட் பண்ணிட்டு ஆன்சர் வரலாம். 1 plus 1.1 2.1. 2.1 டிவைட் பை 2 செய்கிறோன்னா நமக்கு ஆன்சர் 1.05 கிடைக்கும். சரிங்களா? 1.1 plus 1.2 2.3. 2.3 டிவைட் பண்ணால் 1.15 கிடைக்கும் இல்லையா? 1.15. அடுத்து 1.2 1.3 2.5. 2.5னா 125. 1.25 டைரெக்டாக நீங்கள் சைடில் சால்வ் பண்ணணுன்னே இல்லை, நம்ம வந்து சைடில் சால்வ் பண்ணணுன்னே இல்லை, நம்ம மைண்ட் கால்குலேஷன்லேயே போதும். 1.3 1.4 2.7 அப்போ 1.35னு கிடைக்கும். 7னா 70 டிவைடட் பை 2 பண்ணும்போது 35னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் எஃப் ஆஃப் 1.9 அப்போ 45. சரிங்களா? 1.45 இதுலேயே நமக்கு 0.1 வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் என்ன? 2 மைனஸ் எக்ஸ். அப்போ 2 மைனஸ் எக்ஸ் வர இடத்துல இப்போ நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இல்லையா? எக்ஸ் வந்து 2 மைனஸ் எக்ஸ். அப்போ 2 மைனஸ் 1.05 ப்ளஸ் 2 minus 1.15 plus 2 minus 1.25 plus 2 minus 1.35 plus 2
minus 1.45 இது மொத்தத்துக்கும் சேர்த்து வெளியே 0.1 இருக்கு. இப்போ இதை மைனஸ் பண்ணுங்க. இது எப்படி மைனஸ் பண்ணுவோம்னா 2.00 minus 1.05 உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ இது 1 ஆயிரும், இது வந்து 10 ஆகும், 9, அப்போ இது 5, 9, 0.95. சரியா, எழுதிக்கலாமா? 0.95 plus 0.85 plus 0.75 plus 0.65 plus 0.55 வரைக்கும் வந்துடும். 1 2 3 4 to 0.1 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 3.75 இருக்கும். அது கூட 0.1ஐயும் மல்டிபிள் பண்ணுறோம். இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கணும் இல்லையா? அப்போ 0.375 இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இன்டகிரேஷன் ஆஃப் 1லேருந்து 1.5 இன்டகிரேஷன் ஆஃப் 1 to 1.5 2 minus x dx is equal to 0.375. ஈஸியான சம் தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.